வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் பங்களாதேஷ் பற்றி ஒரு மிக மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி தாரிக் ரஹ்மான் தலைமையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி, 300 சீட்டில் 212 சீட்டு ஜெயிச்சு தனி பெரும்பான்மையில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அவங்க கொண்டு வராங்க, ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதுக்கு நேர் எதிராக நின்ற ஜமாத்தி இஸ்லாமி கிட்டத்தட்ட ஒரு 80லேருந்து 120 சீட்டு வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டவங்க ஒரு 70 சீட்டில் இருக்காங்க. பட் அதோட க்ரோத் அப்படின்றது கிட்டத்தட்ட 3 மடங்கு. இதில் மிகப்பெரிய ஹைப்பாக இருந்தது பங்களாதேஷோடைய அந்த சோகால்டு ஜென்சி பார்ட்டின்னு சொல்லக்கூடிய என்சிபி, நேஷ்னல் சிட்டிசன் பார்ட்டி. இவங்க வெறும் 6 சீட்டை மட்டும்தான் பெற்றிருக்காங்க. அந்த 6 சீட்லேயுமே பார்த்திங்கன்னா கணிசமான அளவுக்கு இது நகர்ப்புறங்கள், அதாவது டாக்கா தலைநகரத்துலேருந்து தான் வந்திருக்கு. இப்போது தேர்தலில் ஒரு கட்சி கம்ப்ளீட்டாக நிராகரிக்கிறது, அவாமி லீக் பார்ட்டி. ஷேக் ஹசீனா இந்தியாவில் இருக்காங்க. ஏன்னா அவங்க பார்ட்டியை தடை செஞ்சாங்க, அதை கண்டெஸ்டே பண்ண விடலை. ஒரு தலைவரை நீங்கள் வெளியேற்றுறது அதெல்லாம் ஓகே, பட் அந்த கட்சி அப்படின்றது அந்த நாட்டை கணிசமான அளவுக்கு ஆண்ட ஒரு கட்சி. ஜனநாயகத்தில் சரியான ஒரு தேர்தல் அப்படின்னா எல்லா கட்சிகளுமே கண்டிப்பாக இருக்கணும். பட் இந்த இடத்துல அந்த கட்சி நிராகரிக்கப்பட்டுச்சு. ஸோ அவங்க இந்த தேர்தலை நிராகரிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த பேலன்ஸ் 3 பார்ட்டிகள், இவங்க எல்லாருமே தேர்தலை ஒரு மனதாக ஒத்துக்கிட்டாங்க. இது கரெக்டாக தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மனதாக ஒத்துக்கிட்டாங்க. இப்போ தேர்தலுக்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த வன்முறை அப்படின்றது பெருமளவு இல்லை, இது ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பட் இப்போ ஒரு புது ட்விஸ்ட் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த தேர்தலோட மக்களிடையே இன்னொரு கேள்வியும் வைக்கப்பட்டுச்சு. வாக்கு சீட்டு முறையில் தேர்தல் நடத்தக்கூடிய பங்களாதேஷில் இன்னொரு வாக்கு சீட்டில் அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஜூலை மாதம் பிரகடனப்படுத்தப்பட்ட அரசியல் சாசன சீர்திருத்தம், இதை நீங்கள் ஆமோதிக்கிறீர்களா, ஆமான் என்று சொல்கிறீர்களா, இல்லை என்று சொல்கிறீர்களான்னு கேட்டபோது கிட்டத்தட்ட 60%க்கும் அதிகமான மக்கள் ஆமான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ அந்த ஜூலை ரெஃபரண்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கான்ஸ்டியூஷனில் ஒரு பங்களாதேஷ் நேஷ்னலிஸ்டிக் கான்ஸ்டியூஷனாக இருந்தது. கிட்டத்தட்ட அவங்க இந்தியாவை ஒட்டி தான் அவங்களுடைய அரசியல் சாசனத்தை அந்த காலகட்டங்களில் 71 கொண்டு வந்தாங்க. அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, தன்னை ஒரு இஸ்லாமிய நாடாக பங்களாதேஷ் அந்த காலகட்டங்களிலே ஒரு அடையாளப்படுத்திக்கிட்டது கிடையாது. அது ஒரு செக்குலர் நாடாக அடையாளப்படுத்தப்பட்டுச்சு. அதன் பிறகு பல அரசியல் காரணங்களுக்காக பல முறை அந்த நாடு ஒரு சார்பாக போயிட்டு இருந்ததை நம்ம வரலாற்றில் பார்க்க முடியும். ஆனாலும் அந்த அரசியல் சாசனத்தோடைய அடிப்படை அப்படின்றது இன்க்ளூசிவிட்டி அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஜூலை ரெஃபரண்டத்தில் அந்த இன்க்ளூசிவிட்டிக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எழுது. அதில் சில முக்கியமான நல்ல விஷயங்களும் இருக்குது, நம்ம கம்ப்ளீட்டாக இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னென்னா, ஒரே நபர் தொடர்ந்து பதவியில் இருக்கக்கூடாது, பிரதமராக 2 முறை தான் இருக்கணும், 3வது முறை இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அதிபருக்கான பவரை குறைச்சாங்க, இராணுவத்துக்கு உண்டான சில பவர்ஸை அவங்க குறைச்சாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகை மிக்ஸ்டு பேக் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ரெஃபரண்டத்தில் இப்போ அந்த தேர்தலோடு சேர்ந்து இந்த கேள்வியும் வைக்கப்படுது. மக்கள் 60% பேர் ஆமாம் கரெக்டு தான், இந்த அரசியல் சாசனத்தை சீர்திருத்தணும், மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே அந்த ஜூலையில் இருக்கக்கூடிய, இப்போ இந்த கேள்வி என்னவா இருந்திருக்கணும், சர்வே மாதிரி இருந்திருக்கணும். அந்த பிரகடனத்தில் ஒரு 15 பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்குறது தான் டீட்டெயில்டு சர்வே. இவங்க என்ன கேட்டாங்கன்னா, அந்த சீர்திருத்தத்தை ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, அந்த 15ல் எனக்கு 10ல் ஒப்புதல் இருக்குது, 5ல் இல்லைன்னு நான் இப்போ இருக்கும்போது கூட நான் ஆமான்னு வாக்களிப்பேன். ஸோ அந்த இடம் தான் இப்போ ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃப்ளாஷ் பாயிண்ட்டாக உருவாகியிருக்கு. ஏன்னா, இவங்க சொன்ன அந்த அரசியல் சீர்திருத்தம் அப்படின்றது, அந்த சீர்திருத்தத்துக்கு ஒரு கமிட்டியை போடணும். இதை இந்த இம்போர்ட்டட் ப்ரொஃபஸர் யூனிஸ் எந்த விதமான ஒரு மக்கள் செல்வாக்கும் இல்லாமல், ஒரு அரசியல் கட்சியாக உருவெடுக்காமல், ஒரு கான்ஸ்டியூஷனில் பேக்டோர் உள்ளே என்ட்ரி ஆகி கிட்டத்தட்ட 1.5 வருடம் அந்த நாட்டை ஆழ்ந்துட்டு வந்தபோது இது எப்படியாவது தேர்தலுக்கு முன்னாடியே மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தான். அது நடக்கலை. அதன் பிறகு தேர்தலுக்கு பிறகு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல தான் பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியோடைய பதவி பிரமாணம் அப்படின்றது, உறுதிமொழி ஏற்கிறது அப்படின்ற அந்த நிகழ்வு நடக்குது. அது வரைக்கும் பிஎன்பி இதை பற்றி அலட்டிக்கவே இல்லை. பட் ஒன்ஸ் அந்த பதவி ஏற்கிறதுக்கு போகும் பொழுது 13வது ஜாத்திய சங்சத் அப்படின்ற அந்த இது டியூஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம் கவுன்சில், இந்த அமைப்பு மேலே அவங்க பதவி பிரமாணம் எடுக்கலை. இதுதான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. அடிஷ்னல் ஓத்துன்னு சொல்லக்கூடியது அவங்க எடுக்கலை.
இப்போது ஜூலை நேஷனல் சார்ட்டரை 68.6% மக்கள் சப்போர்ட் பண்ணாலும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம் லிமிட்ஸு, ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் இது எல்லாமே 6 மாத காலம், அதாவது புது அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டு 6 மாத காலத்துக்குள்ள அரசியல் சாசனம் மாற்றப்படணும் அப்படின்றது தான் அந்த ரெஃபரண்டம். இந்த இடத்துல இப்போ இந்த சீர்திருத்தங்களை ப்ரொப்போஸ் பண்ணது யார்? ஸ்ட்ரீட் ப்ரொட்டஸ்டில் தெருவில் போராட்டங்கள் நடக்கும் பொழுது இந்த சோகால்டு மாணவர் அமைப்புகள் இவங்க தான் இந்த சீர்திருத்தத்தை வந்து ப்ரொப்போஸ் பண்ணாங்க. அந்த சமயத்தில் இந்த இம்போர்ட் ப்ரொஃபஸர் யூனிஸ் எல்லாமே பேக் எண்டில் தான் இருந்தாங்களே தவிர அவங்களை யாருமே முன் வரல. ஸோ இந்த அஜெண்டாவை முன்னுக்கு வைக்கிறது சோகால்டு இந்த மாணவர் இயக்கங்கள், இந்த புரட்சி இயக்கங்கள் தான். இப்போ அவங்க கட்சியாக உருவெடுத்தாங்க. பட் கட்சிக்கு இருக்கக்கூடிய ஆதரவு அப்படின்றது வெறும் 6 எம்பிக்கள் தான், 3%க்கும் கம்மி. இப்போ இந்த 3%க்கும் கம்மியாக இருக்கிறவங்க ப்ரொப்போஸ் பண்ணதை நீங்கள் ஒரு போராட்டம் நடக்குது, அந்த போராட்டத்தோடைய பேச்சுவார்த்தையில் அவங்க எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க, உடனடியாக அரசியல் சாசனம் மாறுது. இது எந்த விதமான ஜனநாயகமாக இருக்க முடியும் அப்படின்னு பாருங்க. அப்போ நாளைக்கு யார் வேணால் நாளைக்கு ஒன்று கூடி ஒரு நாட்டோடைய அரசியல் சாசனத்தை தெருவில் கத்தி முனையில் மாற்ற முடியுமா அப்படின்னா முடியும் அப்படின்றத அந்த பங்களாதேஷ் அரசியல் சொல்லுது. இதை தான் தாரிக் ரஹ்மானுடைய கட்சி பிஎன்பி கிளியர் கட்டாக நிராகரிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாற்றம் அப்படின்றது அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படின்றது தான். அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு இருக்கணும்னா என்ன? அவங்களுடைய பாராளுமன்றத்தில் இதுக்கான விவாதம் நடக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாக்கெடுப்பு நடக்கணும். 3-2 மெஜாரிட்டி வாக்கெடுப்பு நடந்தால் அதன் பிறகு இது வரும். ஸோ அவங்களுக்கு வந்து கீழ் சபை, மேல் சபை, ராஜ்யசபா, லோக்சபான்ற கான்செப்ட் கிடையாது. இப்போ தான் அவங்க மேல் சபையை வந்து கொண்டு வராங்க. ஸோ கீழ் சபையில் அது வாக்கெடுப்பு நடத்தி விவாதம் நடத்தப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு எல்லாருடைய ஒப்புதலுக்கு பிறகு அட்லீஸ்ட் 3-2 மெஜாரிட்டி வந்த பிறகு அடுத்தது அப்பர் ஹவுஸில் போய் அது பாஸ் ஆகணும். இதுதான் சரியான முறை. இதை வந்து பதவி பிரமாணமாக உறுதிமொழியாக எடுக்க முடியாது அப்படின்றதான் இவங்களுடைய பாயிண்ட்டு. இப்போது இது எப்போ ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்போ நடக்குதுன்னா, அந்த பதவி ஏற்பு உறுதிமொழிக்கு ஏற்கிறதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி தான் இதை வந்து அவங்க அறிவிக்கிறாங்க. பிஎன்பியோடைய செகண்ட் டால் லீடர், இந்த பார்ட்டியோடைய சலாவுதீன் அகமது அவர்கள் இந்த இடத்துல வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து தாரிக் ரஹ்மானும் அந்த இடத்துல இருக்கிறாரு. அதன் பிறகு இவங்க வந்து மெம்பர் ஆஃப் பங்களாதேஷ் பார்லிமெண்ட் எம்பிக்கான உறுதிமொழியை மட்டும் ஏற்கிறாங்க. இந்த கான்ஸ்டியூஷனல் கமிட்டியில், இந்த சீர்திருத்த ரிஃபார்ம்ஸ் கமிட்டியில் இவங்க வந்து உறுதிமொழி எடுக்கலை. அப்போது 212 எம்பிகள் எடுக்கலை அப்படின்னா அது ஒரு அமைப்பாக உருவாகாது அப்படின்றது தான் மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. இப்போ இந்த இடத்துல யூனிஸோடைய அந்த டிசைன், அமெரிக்காவோடைய என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய யூனிஸோட டிசைன் இவங்க வந்து டோட்டலாக நிராகரிக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய இடத்துல, அதாவது இதுக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஜமாத்தி இஸ்லாமியும் சரி, நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி, இந்த மாணவர் 6 எம்பி வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த 2 கட்சிகளுமே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உறுதிமொழியை ஏற்க மாட்டோம், இந்த உறுதிமொழியை எல்லாரும் ஏற்றா மட்டும்தான் நாங்கள் ஏற்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுவும் ஒரு வகையில் ஜனநாயக ரீதியில் சரியாக ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதையும் தாண்டி அவங்க சொல்கிறது என்னென்னா, மீண்டும் தெருவில் இறங்கி நாங்கள் போராடுவோம், மீண்டும் தெருவில் இறங்கி நாங்கள் வன்முறையை கொண்டு வருவோம், இதை நாங்கள் சும்மா விட போகிறதில்லை அப்படின்ட்டு தான். இந்த பாயிண்ட்டை முன்னுக்கு வச்சு தான் 2 தேசிய கட்சிகளில் ஒன்றான அவாமி லீக் ஷேக் ஹசீனா அவர்களோட கட்சியை கம்ப்ளீட்டாக தேர்தலை விட்டே வெளியேற்றினாங்க. அவங்களோட தலைவரை நாட்டை விட்டே வெளியேற்றினாங்க. இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய ஒரே கட்சிக்கு இதே மாதிரியான ப்ரெஷரை மீண்டும் நாங்கள் தெருவில் கொண்டு வருவோம் அப்படின்றதான் இவங்க வைக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு டிமாண்டுன்றதை விட இது வந்து ஒரு த்ரெட்டாகவே நம்ம பார்க்கலாம். பிஎன்பி சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பவர் ஸ்ட்ரக்சர் தான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் ஒன்று கூடி பாராளுமன்றத்தில் 3/2 பங்கு மெஜாரிட்டியோட பாஸ் பண்ணால் மட்டும்தான் அது சட்டமாகும், சீர்திருத்தமாகும். வெளியில் ஒரு கவுன்சில் ஒன்று தனியாக வச்சுட்டு அந்த கவுன்சில் அரசியல் சாசனத்தை மாற்றும், ஆனால் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய எம்பிகளுக்கு எதுவுமே இருக்காது. அப்படின்ற போது இந்த டூயல் பேரலல் கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது, பவர் ஸ்ட்ரக்சர்ன்றது ஒத்து வராது அப்படின்றதும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிரான்சிஷன், இந்த மாற்றத்துக்கு ஒரு ஓவர்சைட் மெக்கானிசம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கவுன்சில் அப்படின்றது, கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ் கவுன்சில் அப்படின்றது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு அமைப்பு. இதுக்கு பீப்புள் ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது கிடையாது.
மக்கள் சீர்திருத்தம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. 68% மக்கள் சீர்திருத்தம் வேணும்னு சொல்றாங்க. அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அந்த கமிட்டியை அவங்க வந்து இது பண்ணல. ஸோ இதை தான் இவங்க ரொம்ப ட்ரிக்கியா இந்த இடத்துல அவங்க வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த பங்களாதேஷோடைய இந்த பவர் ஆர்டர் அப்படியே கம்ப்ளீட்டாக அவங்களோட தேசியவாதத்திலேருந்து மாறி இன்னைக்கு ஒரு புது மாதிரியான ஒரு அரசியல் சாசனத்தை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ண யூனிஸுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிறுபடி விழுந்திருக்குது. ரொம்ப முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது, ஒரு அரசியல் கட்சி ஒரு முடிவெடுக்கிறதுக்கும் இந்த அமைப்புகள் முடிவெடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த கட்சி இதை பற்றி வாயவே திறக்கலை. கடைசி நிமிஷத்தில் தான் அவங்க வந்து சொல்கிறாங்க நாங்கள் வந்து இந்த முடிவு எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெளியில் போகக்கூடிய இப்போ ரிசைன் பண்ண இந்த இம்போர்ட்டட் ப்ரொஃபஸர் யூனிஸ் பேசும் பொழுது மீண்டும் இந்தியாவுக்கு எதிரான ஒரு கருத்து, இந்தியாவுக்கு எதிரான கருத்து எங்கே வருதுன்னா, பங்களாதேஷோடைய வளர்ச்சி, நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன்னு சொல்லி பல விஷயங்கள் பேசிட்டு அதன் பிறகு இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நேபாள், பூட்டான் மற்றும் 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ், அந்த 7 வடகிழக்கு மாநிலங்கள் ஒரு மிகப்பெரிய பொட்டன்ஷியல் கொண்டது, லேண்ட்லாக்காக இருக்குது, அதை பங்களாதேஷை பயன்படுத்தி அதோட மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வரலாம். இதில் உள்ள இருக்கக்கூடிய உள்குத்து என்னன்னா, இந்தியாவுடைய 7 மாநிலங்கள்னு சொல்லலை. அந்த 7 மாநிலங்கள் ஏதோ தனி நாடு மாதிரி, நேபாள் பூட்டான் எப்படி தனி நாடு மாதிரி இருக்கோ அந்த கனோட்டேஷனில் உள்ளே கொண்டு வந்து இந்த 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸு அப்படின்றது நாம் பங்களாதேஷோட இணைத்தோம், அதாவது இந்தியன் ஓஷன் ரீஜனில் அவங்களுக்கு ஒரு முகப்பு கிடைச்சதுன்னா இது ஒரு பெரிய லெவலில் வளரக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்குன்ட்டு. ஸோ இந்திய பங்களாதேஷ் உறவை இப்போ வந்திருக்கக்கூடிய புது அரசாங்கம் சீர் செய்யணும் அப்படின்னு ஒரு கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமையில போகும்போது அதை குலைக்கக்கூடிய, கம்ப்ளீட்டாக அதை கொலாப்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையை வந்து அவன் சொல்லிட்டு போகிறான். அப்படின்னா இவங்களுடைய அந்த பிரிவினைவாதம், இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த 7 மாநிலங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த கண்ணு மற்றும் அது மேலே இருக்கக்கூடிய அந்த பிரிவினைவாதத்துக்கான டிசைன் என்ன அப்படின்றது வெளிப்படையாகவே தெரியுது. இவனை வந்து நம்ம சீரியஸாக எடுக்க தேவை கிடையாது. இவன் வந்து ஒரு ஆளும் கிடையாது நம்ம இந்தியா சீரியஸாக எடுத்துக்கிறதுக்கு. பட் அந்த மாதிரியான ஒரு பிளான் அவங்க வந்து ஒரு பார்ட் ஆஃப் இதில் இருக்கிறாங்கன்றதை மட்டும் நம்ம செக்யூரிட்டி எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் மறக்க முடியாது. இப்போ தாரிக் ரஹ்மானுக்கு 2 விதமான ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அவங்க மீண்டும் ஸ்ட்ரீட் ப்ரொட்டஸ்டில் போய் மிகப்பெரிய வன்முறையை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஷேக் ஹசீனாவை எப்படி வெளியேற்றுறாங்களோ அதே மாதிரி தாரிக் ரஹ்மான் மற்றும் அவங்களுடைய பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியும் வெளியேற்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அப்படி ஒரு வேலை செய்யப்பட்டால் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன ஆகும்? ஒன்று ஜமாத்தோடைய கூட்டணி வச்சிருக்கக்கூடிய இந்த ரேடிக்கல் மாணவர்கள் அமைப்பு, இவங்களுக்குள்ள தான் வந்து தேர்தல் நடக்கும். இதுதான் இவங்களுடைய இன்டைரக்ட் இது. பட் மக்கள் ஆதரவு இங்கே பெரிய லெவலில் கிடையாது, 25% கீழே தான் இருக்குது. அப்போ 75% மக்களுக்கு தங்களுடைய பிரதான கட்சிகளே இல்லை, பிஎன்பியும் கிடையாது, அவாமி லீகாவும் இருக்காது அப்படின்னா அந்த நாடு கிளியர் கட்டாக ஒரு அன்ரெஸ்டான ஒரு இன்ஸ்டேபிளான சுச்சுவேஷனை நோக்கி போகுது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நோன் எனிமியை உள்ளே கூப்பிட்டுக்குவாங்க. அதாவது அவாமி லீகை மீண்டும் அவங்க அங்கீகரித்து ஒரு சில நிகழ்வுகள் அதுக்கு சாதகமாக தெரியுது. அங்கே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் நம்மக்கிட்ட சொன்னாங்க. அவாமி லீக் உடைய அந்த அரசியல்வாதிகள் மேலே வன்முறை எந்த அளவுக்கும் பெரிய அளவுக்கு கிடையாது இந்த முறை. இப்போ எலெக்ஷனுக்கு பிறகு அவங்க ஜெயிச்சு வந்த பிறகு. ஸோ அந்த மாதிரி ஒரு பைபோலார் பாலிடிக்ஸில் அந்த நாட்டை கொண்டு போகிறது தான் அந்த 2 கட்சிகளுக்குமே நல்லதாக இருக்கும், நாட்டுக்கும் நல்லதாக இருக்கும். இல்லாட்டி இந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸை அமெரிக்காவுடைய ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய இந்த ஜமாத்தையும் இவங்களும் உள்ளே கொண்டு வந்துருவாங்க அப்படின்றது தான் மிக மிக முக்கியமான பாயிண்ட்டு. இந்த ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்க்கல. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் நிகழ்வு. இவங்க மீண்டும் வன்முறையை ஆரம்பித்தாங்கன்னா பங்களாதேஷை படுபாதளத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வேலையை இவங்க செவ்வனை செஞ்சு முடிச்சிருவாங்க. என்ன நடக்குதுன்ற இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.